இந்த காதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்குள்ள? பஸ்ஸில் போகிறதப்போ அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவாங்க, நாங்களும் வெயிட் பண்ணுவோம். நான் வருவேன்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவார். அவர் வருவாருன்னு சொல்லி நான் முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவேன். அங்கிட்டிருந்து பார்த்தாருன்னா நான் இங்கேருந்து பார்ப்பேன். பஸ் ஏறும்போது பஸ்ஸில் ஏறிட்டு ஜன்னலில் பார்ப்பேன், நிற்கிறாரா பார்க்குறாரா அப்படின்னு பார்ப்பாரு. அதோட அப்படியே அமைதியாக போயிடுறது. ஒரு வீடியோ எடுக்கிறப்பவும் பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் எடுத்தோம் ஸ்டார்டிங் டைமில். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ எடுக்கிறோம், ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்றதெல்லாம் தெரியாமல், வீடியோவே நல்லாவே இல்லையே, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு தான் ஃபஸ்ட்லாம் போச்சு. அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கணும். அப்போ வந்து மெடிக்கல் செலவு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பாப்பா இறந்துட்டா. தகனம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 1 hour எப்படி இருக்கும், கையில் குழந்தையோட ஃபேமிலியாக ஒரு 3 பேரை நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல 2 பேர் மட்டும் இருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு பச்சரிசி சாதம், பச்சரிசி இருந்தது, ஃபுல்லாக புழுவாக இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியல அந்த டைம், உங்களுக்கு குக்கிங்கும் சரியாக தெரியாது. பவர் கட் அந்த டைம் வர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாதம் வடித்து எடுத்து வச்சிட்டாங்க. புழுலாம் இருந்திருக்கு அதில். கரண்ட் வந்த பிறகு தான் கரண்ட் வந்த பிறகு தான் தெரியுது அதில் அவ்வளோ சாதத்தை எடுக்கிறப்போ அவ்வளோ புழு இருக்குது அதில். எங்களுக்கு அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அவங்கள பற்றி நெகட்டிவாக வந்து நிறைய பேர் போடுவாங்க, என்னை பற்றி நெகட்டிவாக போடுவாங்க. போடுறவங்களுக்கு வேணால் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் எனக்கு படிக்கிறப்ப அது ரொம்ப இன்டெப்த்தாக ஃபீல் ஆகிருக்கு. ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இன்டெப்த்தாக ஒரு லைஃப்பில் என்ன மாதிரிலாம் கேட்கக்கூடாதோ அது மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. KLM டிஜிலக்ஷ்மி, ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட கண்டென்ட்ஸு யூடியூபர்ஸ் வந்து கொட்டி கிடக்குறாங்க. விளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ஃபுட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட இந்த கப்புள் விளாகர்ஸ் அப்படின்னா பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அதை சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக சதீஷ், அனிதா இவங்க 2 பேரையும் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கே பல விஷயங்களை கனெக்ட் ஆகிற அளவுக்கு அண்ணன் அக்கா வந்து சும்மா கலக்குன்னு கலெக்ட் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வெல்கம் டு ஷோ. ஸோ உங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க. தம்பி உன் பேர் என்னப்பா? எஸ் கார்த்திகேயன். அம்மா நீ? எஸ் பிரியங்கா. சூப்பர். ஸோ அருமையான 2 குழந்தைகளை கூப்பிட்டு வந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பர்சனலாக வருவோம்ண்ணே. நீங்கள் வந்து காதல் திருமணம் தானே 2 பேரும். இந்த காதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்குள்ள? ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி. அவங்களும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எப்படின்னா, நாங்கள் அந்த பஸ்ஸில் போகிறதப்போ அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவாங்க, நாங்களும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த இடம் தான் அந்த வந்து மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரும்போது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ காதல் அப்படின்னா இப்போ நிறைய பசங்க பொண்ணுகளை பின்னாடி சுற்றுவாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் அண்ணனை பார்த்தோன்னே ஓகே இப்போ இந்த ஆள் நமக்கான ஆள் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? தெரியல, பார்த்த உடனே தோணிடுச்சு. ஆக்சுவலாக அவர் வேறு கம்பெனி, நான் வேறு கம்பெனி. ஓகே. ஸ்டாப்பிங் டைமும் வேறு. ஏதோ ஒரு ஷிஃப்ட் மட்டும்தான் கரெக்ட் டைமுக்கு வருவோம். நான் வருவேன்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவார். அவர் வருவாருன்னு சொல்லி நான் முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவேன். சும்மா அவர் அங்கிட்டிருந்து பார்த்தாருன்னா நான் இங்கேருந்து பார்ப்பேன். பஸ் ஏறும்போது பஸ்ஸில் ஏறிட்டு ஜன்னலில் பார்ப்பேன், நிற்கிறாரா பார்க்குறாரா அப்படின்னு பார்ப்பாரு. அதோட அப்படியே அமைதியாக போயிடுறது. ஒரு 6-7 மாதத்துக்கு அப்படியே பார்வையிலே போயிட்டு இருந்தது, பேசவே இல்லை. அப்புறம் அவர் ஏதோ நான் பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க பார்க்குறாங்களுக்கு எனக்கு தெரியல. அப்படியே டவுட் இருந்துச்சா 2 பேருக்கு? டவுட் இருந்தது, பார்க்குறாரா இல்லையா. ஒரு கிளியரிட்டி வர்றதுக்கு ஒரு 6 months ஆகிடுச்சு அது. ஓகே. இப்போ நீங்கள் பேசும்போது டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது சொன்னீங்களா? டேரெக்டாக ப்ரப்போஸ் தான். அப்படியா? என்ன சொன்னீங்க? எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைஃப் லாங் போகலாமா அப்படின்னு. அவங்க இல்லை எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு. எல்லார் வீட்டிலும் அப்படி தான் இருக்கும், போகலான்னா போகலாம், அவ்வளோதான். இப்போ இவர் சொல்கிறாருலக்கா, இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தர் நமக்கு பிடிக்கணும்னா சில விஷயங்களை வச்சு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சொன்னாரா, ஏதாச்சும் பண்ணாரா? வந்து சொல்லலை, பேசலை. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரினா சும்மா அங்கங்கே பார்ப்பார், அவ்வளோதான். பசங்க வந்து அவரோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம திரும்பி பார்க்குறோமா இல்லையான்னு அவங்களாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் நடந்தது. ஓகே. அதெல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு. இப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெடல் இருந்திருக்கு, இல்லைப்பா வீட்டில் வந்து சொல்லுவாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி அவர் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஏற்பட்டிருக்கும்ல. வீட்டில் போய் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, எப்போ நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்க? அப்போவே சொல்லிட்டேன். அப்போவே சொல்லிட்டீங்களா?
அவர் வந்து சொன்ன உடனே சொல்லிட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணுற அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். நான் வேறு கேஸ்ட்டு, நீங்கள் வேறு கேஸ்ட்டுங்க அப்படின்னேன். இல்லை பரவாயில்ல எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே. நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ காதல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, காதல் எல்லாருக்கும் வரும். ரைட். அது வந்து கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான். ஏன்னா, அந்த சில விஷயங்கள தான் நெறைய பேர் தவறிடுறாங்க. அவங்களுக்குள்ள பிரேக்கப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. உங்க காதல் காலத்துல உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைகள் வந்திருக்கா? அத எப்படி சமாளிப்பீங்க? நிறைய டைம் வந்து சண்டைகள் வர்றப்பலாம் அவங்க ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அதுக்கப்புறம் நான் பேசாம இருப்பேன். அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நார்மலா அப்படியே 2 பேருமே ஈக்குவல் கன்வின்ஸ்ல தான் ஒரு போச்சு. மியூச்சுவல் லவ் 2 பேருக்குமே ஆமா, இருந்திருக்கு. ஆமா. நான் பேசலனாவே அவங்க வந்து ஏன் பேச மாட்றன்ற ஒரு ஃபைட் வந்து அது 2 நாள் போகும். அவங்க பேசலன்னா நீங்க ஏன் பேசலன்னு சொல்லி நான் இன்னும் 2 நாள் அந்த ஒரு ஈகோ சண்டையிலேயே கொஞ்சம் ஸோ பொசெசிவ்னு சொல்லலாம். ஈகோ ஆ. சொல்றத தாண்டி அந்த லவ் பொசெசிவ் லவ். ஆமா, ஆமா. ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அப்பப்போ பார்க்கறதுக்கு இருக்கும். 2 பேரும் வேறு வேறு. நான் என்ன பண்ணுறேன்னு இவருக்கு தெரியாது. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியாது. அதெல்லாம் அப்போ உங்கள்ட்ட வந்து மொபைல் ஃபோன் ஏதாச்சும் இருந்துச்சா? கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இது எந்த வருஷம்? 2009. 2009. ஆமா, அப்பலாம் ஃபோனே கிடையாதுல்ல. ஆமா. ஸோ ஏதாச்சும் லேண்ட்லைன்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மாட்டியிருக்கீங்களா? அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. 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 பார்த்து பேசுனது எல்லாமே நேர்ல தான். நேர்ல அத தாண்டி எந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கு இருந்தது இல்ல. இல்ல. ஸோ கல்யாணம் நடந்து, ஸோ இந்த வாழ்க்கை இப்போ நாங்க இப்போ பார்க்குறோம் சோஷியல் மீடியால உங்களோட வீடியோஸ். ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கோம். உங்கள பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் தான் இருக்கு. ஆனா அத தாண்டி வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம் அது. ஒரு வீடியோ எடுக்கிறப்பவும் பேசிக்கா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல தான் எடுத்தோம். ஸ்டார்ட்டிங் டைம்ல. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ எடுக்கிறோம்? ஏன் இந்த மாரி எடுக்கிறோன்றதெல்லாம் தெரியாம, வீடியோவே நல்லாவே இல்லையே! எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே! அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அ எப்படி யார் எடுக்கிறது? முதல்ல என்ன மாரி கன்டென்ட் போடுறதுன்றது எல்லாமே பிரச்சனையாவே வந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாம, தெரியல. நான் சும்மா பிளாங்க்கா ஏதோ ஒரு சில வீடியோ எடுத்து போட்டேன். இவங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அந்த சேனல்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து 1 மில்லியன் வந்திருக்கு. அந்த சேனல்ல வந்து பசங்கள வச்சு சும்மா இந்த வாய்ஸ் ஓவர் மாரி பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த டயலாக், ரீல்ஸு இத மாதிரி பண்ணாங்க. ஓரளவுக்கு தான் ரீச் கிடைச்சது. இவங்க வந்து நான் ஓப்பனா ஒண்ணு சொன்னேன். பசங்க, நானு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் ரீச் ஆகும். இதே ஒரு ஃபீமேல், ஒரு மேல் ஜாயின் பண்ணி ஒரு ஜேர்னி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் அத சொல்லி ஒரு 3, 4 மந்த் வந்துருச்சு. அப்பயும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு ஷையா இருக்கு. நான் பண்ண மாட்டேன். உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு 4, 5 மாசம் போச்சு. அப்புறம் 1 மாசம் சுத்தமா வீடியோவே போடல. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஜாப் இல்லாம நான் வீட்லயே இருந்ததுனால, சரி வேற வழி இல்ல. நம்ம இதுதான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றப்போ, இப்போ யூடியூப் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஆமா. ஆனா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அது அப்படி கிடையாது. ஸோ யூடியூபுக்கு முன்னாடி ஒண்ணு யூடியூப்ல பண்ணா கூட சைடுல ஒரு வேலை தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஸோ யூடியூபுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அப்போ இருந்த சூழல் எப்படி இருந்துச்சு? யூடியூபுக்கு முன்னாடி மேரேஜ் ஆன அப்போ புதுசில் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே ஒர்க் போயிட்டு தான் இருந்தோம். மேரேஜ் ஆன நாள்லேருந்தே நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். அப்புறம் அப்போவும் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு 9 மாதம் 8 மாதம் இருக்கும்போது முடியல. சரின்னு நின்றுட்டேன். இல்ல அந்த நேரத்துல நீங்க வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளா தான் இருந்தீங்களா? இல்லை இல்ல 2 அந்த பேருக்குமே டைம் வந்து சேலரி ஒரு அப்போ வேளை கம்மி தான். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தோம். அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கணும். அப்போ வந்து மெடிக்கல் செலவு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பாப்பா இறந்துட்டா. பிறந்து ஒரு 3 மாதம் குழந்தையா இருந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃபீடிங் பண்ணலன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு 3 மாதத்துக்கு. அப்புறம் அதுக்கப்புறமும் வந்து சரி இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு செலவு பண்ணணுன்னா பைசா நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு கேட்கலாம். அந்த டைம் எமர்ஜென்சி யாருனா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த டைம் இருக்கணும் இல்லையா? முதல்ல நம்மகிட்ட பைசா சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எது வேணாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் வந்து பேபிலாம் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே ஒர்க் போயிட்டுருந்தோம். அப்போது வந்து சேவ் பண்ணி வச்சு அப்போவுமே வந்து எங்களுக்கு ஒன்றே ஒன்று தோணிகிட்டே இருந்தது. எத்தனை நாளைக்கு கம்பெனி வேலையே போயிட்டே இருக்க முடியும்? நமக்குன்னு ஒரு இவருக்கு வந்து எப்பயுமே ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. அதுவும் கம்ப்யூட்டர் லைனில் தான் போகணும் அப்படின்ட்டு.
அவர் படிச்சது ஐடிஐ ஃபில்ட்ரு. ஆனா, இவருக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சாஃப்ட்வேர் சைட்லயே தான் இருக்கு. நான் வீட்ல சும்மா இருக்கிற டைம்லாம் கூட ஒரு சிஸ்டம் வச்சுட்டு ஆப் டெவலப் பண்ணுறது, வெப்சைட் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். நான் 10th முடிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்றதுனால அதை பண்ணிகிட்ருப்பேன். மேக்ஸிமம் நான் வேலையை விட்டு வந்தது வந்து சரி நமக்கு வந்து ஒரு இருக்க இடம் இல்லை, வாடகையில் இருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க ஒரு 10,00,000 தராங்க, அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தோம். வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம சரி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கேம் சென்டர் வச்சோம். கேம் சென்டரில் வச்சு அந்தளவுக்கு ஒன்றும் இன்கம் சரியாக வரல அப்படின்றதுனால சரி எனக்கு அதில் நாலேஜ் இருந்தது, எல்லா சாஃப்ட்வேருமே நம்ம ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுன்றதுனால ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போடுவோம்னு சொல்லிட்டு அதை போட்டோம். அதுவும் எனக்கு சரியாக செட் ஆகலைன்றதுனால அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சு. சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இடமும் வாங்கி போட்டு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு லோன்லாம் போட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண அந்த நகை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சு ஒரு இடம் வாங்கி ஒரு வீட்டை கட்டணும். அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு பச்சரிசி இருந்தது, ஃபுல்லாக புழுவாக இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியல. அந்த டைம் உங்களுக்கு குக்கிங்கும் சரியாக தெரியாது. அந்த டைம் என்ன ஆச்சு, ரொம்ப என்னால் கையிலையும் காசு இல்லை, நானும் வேலைக்கு அந்த டைம் வந்து வாடகைலாம் போக எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ சரி நான் வீட்டில் இருக்குது எதாவது சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் கட் அந்த டைம் வேறு, வீட்டில் அந்த இன்வெர்ட்டர் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, வெறும் விளக்கு தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாதம் வடித்து எடுத்து வச்சுட்டாங்க, புழுலாம் இருந்திருக்கு அதில். அவங்களுக்கு அதான் அந்த குக்கிங் மெத்தடு தெரியல அந்த டைம் ஸ்டார்டிங் டைமில். சாப்பிட்றப்போ ஒரே ஸ்மெல்லு, என்னடா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நாங்கள் சாப்பிட்றோம். இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டேஸ்ட் அப்படி தான் இருக்குன்னு அவங்களும் அதை அப்படியே சாப்பிட்றாங்க. ஒருவேளை இது சமைக்க தெரியாமல் சமைச்சிருச்சு போல, சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நானும் சாப்பிட்றேன். 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு சாப்பிட்றோம். கரண்ட் வந்த பிறகு தான் கரண்ட் வந்த தெரியுது. பிறகு தான் தெரியுது, அதில் அவ்வளோ சாதத்தை எடுக்கிறப்போ அவ்வளோ புழு இருக்குது அதில். எங்களுக்கு அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. என்னடா நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு இதுக்கு வந்துட்டோம், இதனால் வந்துட்டோமோ, மேரேஜ்னால வந்துட்டோமோன்னு அந்த டைம் வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நம்ம அடுத்து எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே ஒரு ஜாபுக்கு கம்பல்சரி போயே ஆகணும்னு சொல்லி போயிட்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஏர்ன் பண்ணோம். இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதையை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா சொல்லும்போது அந்த குழந்தை இறந்து சொன்னாங்க, நான் அதுக்குள்ளே போக விருப்பப்படலை. ஏன்னா நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னால் அதை கன்னியூஸாக பார்க்க முடியல. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கு தான் குழந்தை தான் எல்லாமே. இப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய குழந்தை இல்லைங்கிறப்போ இப்போ மற்றவங்களா இருந்திருந்தா வேறு தப்பான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, என்னென்னமோ ஒரு சிந்தனைகள் வந்திருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? அது 2 பேருக்குமே அந்த மாதிரி தோணுச்சுங்க சார். அந்த தகனம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 1 ஹவர் எப்படி இருக்கும்? கையில் குழந்தையோட ஃபேமிலியாக ஒரு 3 பேராக நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல 2 பேர் மட்டும் இருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து சரி ஓகே, பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, சரி போனது நடந்து போச்சு, அது வரைக்கும் இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் விட்டுறக்கூடாதுன்னு எங்களை வந்து ஏற்றுக்கல வீட்டில். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கோவம் இருந்தது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, சரி நாங்கள் கூட பண்ணியிருப்போமேன்னு சொன்னாங்க. வேண்டாம், நாளை பின்ன நீங்கள் கூட ஒரு சொல்லுவீங்க, நான் தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன்னு அவரை சொல்லுவீங்க, அதனால தான் நாங்கள் 2 பேருமே தனியாக முடிவு எடுத்தோம் அப்படின்னு. அவங்க நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் தான், அண்ணாவுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் பண்ணிட்டார், அதனால கூட எங்களை ஏற்றுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா தாங்குறாங்க. இன்கேஸ் அவருக்கு மேரேஜ் ஆகிருந்ததுன்னா எங்களை விட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போவே ஏற்றுட்ருக்கலாம், தம்பிக்காக பையனுக்காக அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் இல்லை. குழந்தை போன பிறகு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்க தேவையில்ல, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே திட்டினாங்க. நாங்கள் ஏற்றுக்கலப்பா, உனக்கு அறிவு இல்லையா,
உனக்குன்னு அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு அண்ணாவுக்கு மேரேஜ் வீட்டில் ஆயிட்டு வேலைக்கு போகாமல் கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்தோம். ஒரு 10 to 15 டேஸ் இருந்தோம். மறுபடியும் ஊருக்குள்ளே தப்பாக பேச ஒரு மாதிரி பேச்சு வரவே, இல்லைம்மா நாங்கள் தனியாக போய் இருக்கிறோம். அண்ணனுக்கு ஏதோ நான் இது பண்ணதுக்கப்புறம் கூட நாங்கள் வரப்போக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் அந்த அதே வாடகை வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதம் வந்து வேலைக்கே நானும் போகல. அவங்களுக்கும் அந்த மைண்டு வரல. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு அவங்க தனியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு வேலைக்கே போகல நானும். நான் பயமா லீவ் இருந்துச்சா ஆமாம், உங்களுக்கு? இவங்களை தனியாக விட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்ன ஏதாச்சும் தப்பான முடிவு போயிடக்கூடாது, அதுக்காகவே நான் வந்து ஆனால் எனக்கு கம்பெனியில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை, எனக்கு 1 மந்த் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். சரின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு 1 மந்த்து இவங்களோட வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு சூப்பர்வைசர், அவர் வந்து என்ன சொன்னார்னா, அப்போ சூப்பர்வைசராக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சரிப்பா நீ எவ்வளோ நாள் வந்து வீட்டிலே இருந்துருவ, பைசாவுக்கு என்ன பண்ணுவ, சாப்பாடு இதில் என்ன பண்ணுவ, ஒய்ஃபு வந்து உன் கூடவே உன் ஷிஃப்ட்டு உன் கூடவே வந்து போகிற மாதிரி கூப்பிட்டு வா, இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் இங்கேயே வேலை செய்யுங்க, இதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நல்லபடியாக எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணி அப்படி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கூப்பிட்டு வந்த மாதிரி அதே மாதிரியே 2 பேருக்குமே ஒரே ஷிஃப்ட்டு ஒரே மாதிரி, யாருமே ஷிஃப்ட்டு மாற்றி போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் இடையில கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசினார், எப்படி போயிட்டுருக்கு, ஒரு 2 மந்த் கழிச்சு எப்படி போயிட்டுருக்கு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாரு. அதான் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி வேறு யாருன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா தெரியல, ஏன்னா ஒரு ஹெச்ஆர்கிட்ட பேசி அவங்க என்ன நாலேஜ் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன தெரியும் தெரியாது எதுவுமே கேட்கல. ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கினாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த சப்போர்ட்லாம் நல்லா இருந்தது சார். ஃபினான்ஷியல் இந்த சப்போர்ட் விஷயத்த இல்லைனாலும் நான் கண்டிப்பா என்ன சொன்னா ஒரு மிக தைரியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஒரு இளைஞரா இருக்கட்டும், ஒரு சின்ன பையனா இருக்கட்டும், ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு தேர்வுல தோத்தா கூட ஒரு தவறான முடிவு எடுக்கணுங்கிற ஒரு சிந்தனைய தாண்டி உங்களுடைய வெற்றிய நான் ஒரு பெரிய சாதனையா தான் பார்க்குறேன். இது சம்மந்தமா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கணும். நீங்க வாழ்க்கையில வந்து இவ்ளோ கஷ்டம், ஒண்ணுமே இல்லாம போனா கூட, நீங்க இதிலருந்து திரும்பி வரலாம் அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். நாங்கள் ரெண்டு பேராக போகிறோம் சார், அதனால் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு இடம் போயிட்டுருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ளே நீ இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு ஆளுக்கு ஒரு திசையை காமிச்சாலும் எப்போவுமே வந்து ஒரு 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை வந்தாலும் நேராக தான் போவோம் சார். இதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் சார். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன். இருந்தாலும் சரி பரவாயில்ல, இந்த டைம் நான் அவங்கள கேட்குறேன், அவங்க சொல்கிறத நான் கேட்பேன், அடுத்த டைம் அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். இப்படி விட்டு கொடுத்து நம்ம மட்டும் போயிட்டே இருக்கணும் சார். பின்னாடி யார் சொன்னாலும் எது இது பண்ணாலும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த தாண்டி போயிட்டே இருக்கணும். என்னுடைய இந்த யூடியூப் சேனல்னு இல்லை, மேரேஜ் லைஃப்லேயும் சரி, நான் இப்படி தான் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தேன். இவங்களும் எப்படின்னா இவங்களும் ஒரு ஜாலி கேரக்டர், நானும் ஒரு ஜாலி கேரக்டர்ன்றதுனால 2 பேருமே யாருன்னா ஏதாவது தப்பாக சொன்னால் கூட அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட யாராவது தப்பாக சொன்னாங்க இந்த அப்படின்னா நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது உங்களுடைய நான் எண்ணம். சொல்லிக்கவே மாட்டேன் சார். அதே தான் நாங்கள் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணோம். அவங்கள பற்றி நெகட்டிவாக வந்து நிறைய பேர் போடுவாங்க, என்னை பற்றியும் நெகட்டிவாக போடுவாங்க. நான் பார்த்தேன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன், அவங்க பார்த்தானா அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. 2 பேருமே இந்த மாதிரி வந்திருந்ததுன்னு கூட காமிச்சிக்கவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்தது அப்படின்றது இன்னைய வரைக்கும் நான் படித்து கூட காமிச்சது கிடையாது. ஏன்னா அது போடுறவங்களுக்கு வேணால் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு படிக்கிறப்ப அது ரொம்ப இன்டெப்த்தாக ஃபீல் ஆகிருக்கு. ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இன்டெப்த்தாக ஒரு லைஃப்பில் என்ன மாதிரிலாம் கேட்கக்கூடாதோ அதை மாதிரிலாம் கூட போட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம எடுத்து ஒரு பொருளை வச்சு நம்ம பேசி நம்ம அதை எடுத்துகிட்டு போனால் அது நமக்கு யூஸ் ஆகுமானா யூஸே ஆகாது. ஒரு செகண்டில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது போக வச்சு தான் இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். சூப்பர். ஸோ நீங்க யூடியூப்பை பத்தி பேசும்போது, நான் யூடியூப்குள்ள வர்றேன். யூடியூப்ல நிறைய கப்பல் வந்து வீடியோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு யூடியூப்குள்ள வர்றாங்க. எல்லாம் ரைட்டு. ஆனா நிறைய பேரால சாதிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள மட்டும் தான் பண்றத மக்கள் விரும்புறாங்கல்ல. ஸோ நீங்க பண்ற வீடியோ மக்கள் விரும்புறாங்கன்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எப்போ தோணுச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபன்னாக நிறைய கண்டென்ட்டும் போடுவேன், ரொம்ப எமோஷ்னலாகவும் போடுவேன். எனக்கு வந்து அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்த வீடியோஸ் எதுன்னா எமோஷ்னல். நான் ஒன்று ஃபீல் பண்ணுவேன்,
நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணி நான் அதை வீடியோ போட்டேன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்புறம் அதே மாதிரி எனக்கு நடக்கிற ஒரு ஃபன்னை நான் மறந்துட்டு வீட்டில் ஏதாவது ஒன்று செய்வேன் இல்லையா? நானே ஒரு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு வெளில போகிற வரைக்கும் யோசிச்சுட்டே போவோம். அதெல்லாம் வந்துட்டு நான் யோசித்து போடும்போது அதையும் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போது நம்ம வந்து ரியலாக என்ன நடக்குதோ அந்த ரியல் கண்டென்ட்டை அப்படியே நம்ம போட்டால் நல்லா பிடிக்குது. ஆமாம் நானும் அப்படி தான் பண்ணுறேன், நானும் அப்படி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டேன். நிறைய பேர் வந்து ட்ரெண்டுன்னு நிறைய பேர் எல்லாமே ஒரே கண்டென்ட்டாக பண்ணுவாங்க. எனக்கு அந்த டைம்லாம் தோணும், நான் அதே மாதிரியே நம்மளும் பண்ணிடலாமா அப்படின்னு. சப்போஸ் அவங்க சொந்தமாக ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. சரி நம்மளோட கண்டென்ட்டை இப்படி இவங்களாம் போட்டு இவங்க பைசா சம்பாதிக்கிறாங்களே, நமக்கு வியூஸ் போகல, ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போடுதே அப்படின்னு சொல்லி, சரி அதனால நானும் என்ன பண்ணேன், போட்டால் நமக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து ரியலாக யோசிச்சே போடுவோம். போனாவே நம்ம யோசிச்சு போடுவோம் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த தான் போட்டேன். பாயிண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்குறீங்க? ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இப்போ அத தாண்டி சரி இது கரெக்ட்டா நம்ம எடுக்கணும், சூஸ் பண்ணணும். அது வந்து ஒரு டைரக்டருடைய மனப்பான்மை தானே. உங்களுக்கு எப்படி அந்த அந்த நாலேட்ஜ் முன்னாடியிலேருந்தே இருந்துச்சா? இல்லைன்னா நிறைய வீடியோஸ் பார்த்து அத கத்துக்கிட்டீங்களா? நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரியல. ஆனால் எனக்கு அது தோணும், அவர் ஃபீல் ஆகும். இப்போ நான் உட்காந்து சாப்பிட்டே இருக்கேன்னா, நான் ஏதாவது ஒரு வார்த்தை இவர்ட்ட சொல்லியிருக்கேன், அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, டக்குன்னு கதவு வேகமாக சாத்திட்டு போவாங்க இல்லையா? இதான் ஆமா. ரியலாக நடக்கும். அதை வந்து யோசிச்சிருவேன். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னுவேன். நான் சொல்லிருவேன், மாமா நீங்கள் கதவு மட்டும் வேகமாக சாத்திட்டு போங்கன்னு. ஏன் அப்படின்னுவேன். சும்மா தான் நாங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டே இருப்போம். எங்களுக்கே தெரியாது கண்ணு சார் என்ன யோசிச்சுருவேன். நடக்குதுன்னு. எனக்கும் 90% இல்ல வீடியோ உங்களுக்கு தோணி இருக்கா? என்ன இது நம்ம பண்றதெல்லாம் கண்டென்ட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படி தோணி இருக்கா? ஒன்றும் இல்லைங்க சார். எல்லா இடமும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தாங்க. ரூம் ஸ்ப்ரே இந்த ஹிட்டு இது கொசுக்காக அடிச்சுட்டே வந்தாங்க. ஒரு நாள் நான் வந்து சிஸ்டத்தில் எடிட் பண்ணிவிட்டு சாஞ்சிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த ரூம்லேயும் அடிச்சுட்டு சாத்திட்டு போயிட்டாங்க. நானும் சரி சும்மா சாத்திட்டு போயிட்டாங்களா, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கடைசியில் வீடியோவில் பார்த்தா அதுக்கு இடையில வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு நான் வடிவேல் வந்து மீம்ஸ் போட்டு எழுப்புறேன் அவரை. மாமா எந்திரிங்க, காஃபி சாப்பிடலாம், இல்லை சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் எந்திரிச்சேன். ஆனால் நான் கேமராவை ஆன் பண்ணிட்டேன். ஓ! கண்டென்ட் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. நான் அதை எனக்கு எப்படி அது எடுத்து தெரியாது. வர இதுதான் போறேன் எடுக்கிறாங்கன்னு அப்படின்னு. எனக்கு தெரியாது. தெரியல உங்களுக்கு? எனக்கு தெரியாது. தெரியாது. ஐய்யய்யோ! அப்புறம்? அதேபோல் நிஜமாவே கடைசியில் பார்த்தா வடிவேல் மீம்ஸ் ஒன்று அதை சைடில் கடைசியில் போட்டு இந்த ஏய் டாமி எந்திரின்னு ஒரு ஆமா. அதை போட்டு வீடியோ ஆக்கிட்டாங்க. ஐய்யய்யோ! அந்த மாதிரி தான் நான் வில்லங்கமான ஆளா இருக்கீங்களாக்கா? நிறைய கண்டென்ட் என்கிட்ட மைண்டில் எனக்கு ஓடிட்டே இருக்கும். நான் கேப்சர் பண்ணும்போது அதை மாதிரி தான் எடுத்துப்பேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னே புரியாது. ஓகே. எனக்கு ஆப்டாக அப்படியே வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே பாப்பா போட்டுருவேன். சிரிக்கிறத பார்த்தா அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கோ? போன்ட்ட அம்மா கண்டென்ட்லாம் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? நடிக்கிறதா கத்துக் குடுப்பாங்களா? ம்ஹும். அப்புறம்? நான் ஒரு வாட்டி உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதியிருந்தேன். அம்மா வந்து துணி துவைச்சிருந்தாங்க. கூப்பிட்டாங்க என்னம்மான்னு கேட்டேன். வா ஃபோனை பிடின்னாங்க. என்னத்துக்குன்னு கேட்டேன். இதை எடுன்னாங்க. சரி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவேன். எதுக்குன்னு கேட்டா நீ போன்னு. யாருக்குமே எதுவும் தெரியாது சார். யாருக்குமே தெரியாது. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆஹா. அங்கேருந்து வாங்க தண்ணி மொண்டு கொடுங்க அப்படின்னுவாங்க. இதை கீழே போடுன்னுவாங்க. போட்டு நீ போ அப்படின்றவாங்க. போட்டு நான் மட்டும் வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள நான் திட்டின மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. ஐயோ! எனக்கு தெரியாது. வீடியோ பார்க்குறப்ப அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்ன உங்களை திட்டிருப்பாங்க. திட்டுவாங்க. இவருக்கு என்ன திமிரு, ஒரு தண்ணி கூட பிடிச்சி கொடுக்க மாட்டுறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி பிடிச்சி கீழே போடுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க. அதை நான் செஞ்சுட்டு வருவேன். ஆனால் அது இப்படி தான் நிறைய நடக்குது எனக்கு. ஓகே. தம்பி, அக்கா வந்து இந்த மாதிரி கேமராமேன் அம்மா யூஸ் பண்ணியிருக்காங்களே, நீ கேமராமேனா இருந்திருக்கியா? நிறைய வாட்டி இருக்கேன். நிறைய வாட்டி இருந்திருக்க. நீ வந்து சொல்ல மாட்டியா? அம்மா எனக்கு விளையாட போகணும், எதுக்கு நீ கேமராமேனா யூஸ் பண்ணியிருந்தா கேட்டிருக்கியா? சில வாட்டி கேட்பேன். கேட்டிருக்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிடிச்சிட்டு போய் விளையாடுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் படிச்சுட்டு போய் விளையாடுன்னுவாங்க. உங்க அம்மா புடிச்சிட்டு போய் விளையாடுன்னு இருக்காங்க. இவனுக்கு ஒரு ஒரு சில வீடியோஸ் தான் இவன் எடுப்பான். அதுவும் கையை வச்சு மறைச்சு நிறைய மறைச்சு வீடியோஸ் எடுப்பான். அந்த மாதிரி சொதப்பிட்டு இருக்கேன். கையை விட்டுருவான் உள்ள. ஆமா, அதையே ஒரு கண்டென்ட்டாவும் யோசிச்சு அதையும் அதையும் போட்டாங்க. அதையும் போட்டீங்களா? அதையும் அதையும் ஒரு அப்படியே கண்டென்ட்டா போட்டிருக்கு. போட்டாங்க. இவனை எடுக்க சொல்லிட்டு இவன் எடுத்துட்டே இருந்தான். அதை என்ன எடுக்க சொன்னாங்க, நான் அவனை எடுத்துட்டு இருந்தேன். அவன் எப்படி எடுக்கிறான் பாரு, எப்படி எடுக்கிறான் பாருன்ட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு பார்த்தா அவன் ஃபோன் இப்படியே எடுத்துட்டு இருப்பான். அதில் விரல் லைட்டாக மறைச்ச மாதிரி தெரியும். அது ஒரு கண்டென்ட்டாக போட்டாங்க. போட்டாச்சு. அதுக்கு நிறைய பேர் என் பையனை இப்படி தான் எடுப்பான்னு நிறைய பேர் போடுறாங்க. என்னோட கேமராமேன்ஸ் இப்படி தான் பண்றாங்க ஆமா அப்படின்ட்டு. ஆமா. இவங்க எது எடுத்து போடுறாலும் எதை போட்டாலும் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, நம்ம வீட்டில் இதை என் பையன் கூட அப்படிதாங்க பண்ணுவான். ஒரு கனெக்ட் ஏற்பட்டுறது. ரொம்ப ஆமாம். அங்கே அந்த மாதிரி விஷயத்தில் நார்மலாகவே வந்து நிறைய கனெக்ட் ஆகிடுது. ஒரு சில இதெல்லாம் நான் துணி மடித்து வைன்னு கூப்பிடுவாங்க. நான் வீடியோ எடிட் பண்ணி வர்றதுக்குள்ளே இவங்களே எல்லாத்தையும் மடித்து வச்சுருவாங்க.
அதையும் ஒரு கண்டென்ட்டா போட்டு வச்சு வந்து கூப்பிடுறத எடுத்துட்டு, பார்த்தா புருஷன் வேலையே செய்ய மாட்டாரா ஆமா அப்படிங்கிற எங்க மாதிரி. வீட்ல ஒரு குரங்கு இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. ஆஹா. அதுல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு குரங்கு இதே மாதிரி தான் ஒண்ணும் செய்யாது, டிவி பார்த்துனே இருக்கும், ஒரு வேலை செய்யினா கூட செய்யாது அப்படின்றுவாங்க. இப்ப எனக்கு வீடியோ கூட பரவாயில்லண்ணே, வீடியோ எடுத்துடலாம் எல்லாம் ரைட்டு. எடிட்டிங் எப்படிக்கா பண்றீங்க? எடிட்டிங் அதை கத்துக்கிட்டீங்களா இல்லைன்னா எப்படி எல்லாம் ஆன்லைன்ல பாத்துக்கிட்டீங்களா? ஆமாம், கற்றுக்கிட்டேன். நான் வந்து 12th ஃபஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கப்புறம் எதுவும் படிக்க முடியல, அப்பா படிக்க வைக்கல. எனக்கு ரொம்ப ஆசை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொடுத்து வைக்கல, சரி அதோட விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த சேனலுக்காக எந்த ஒன்லி வந்து கட் காப்பி பேஸ்ட் தெரிஞ்சிரும். சரி அதுக்கப்புறம் தான் வீடியோஸ்லாம் பார்த்து எந்த ஆப்பு கரெக்டாக இருக்கும், எது எதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருந்தேன். எங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் அவ்வளோவா போகல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. லாங் வீடியோஸ் அவர் தான் எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன், கொரோனாக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு சரி லஞ்ச் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் அது மானிட்டேஷன் ஆகலை, எங்களுக்கு பைசா வரவே இல்லை. முதல்ல ஒன்லி 1.5 ஷார்ட்ஸ். வருஷத்துல. ஆமா ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். அதிலே ஒரு 5 lakhs கிட்ட வந்துட்டோம். ஆனால் எங்களால் ஏர்னிங்ஸ் பார்க்கவே முடியல. அப்போ வந்து ஒர்க் போயிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நின்றுட்டாரு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது தான் லாங் வீடியோஸும் லஞ்ச் ப்ரிப்பரேஷனாக போடுவோம். பசங்களுக்கு வந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸ், இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸு லஞ்சு கொடுக்குறேனோ அதை வந்து அவங்களும் ட்ரை பண்ணி நாளைக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் அப்படிதான் இவங்க போட்டுட்டு ஸ்கூல்லயே வந்து அதை தான் சார் சொல்லுவாங்க. ம்ஹும். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் நீ எடுத்துட்டு வரேன்னு எனக்கு காட்டு, நாளைக்கு எங்க அம்மா எனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. வருவாங்க. ஆமா குடுப்பீங்களா இல்லாட்டி டிம்பாக்ஸ்ல கையை வச்சா கொண்டு போடுன்னு சொல்லுவீங்களா? கொடுப்பேன். கொடுப்பு சில வாட்டி எனக்கு பிடிச்சதா இருந்தா நான் ஒன்று கொடுத்துட்டு நான் சாப்பிட்ருவேன். நைஸா ஒளிச்சு வச்சுக்குவியோ? அவங்க மிஸ் கூட வாங்கி சாப்பிடுவாங்களாம். மிஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. சூப்பர். அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்குமோ? ம் என்ன ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்னா என்ன? பிரியாணி, அவங்க வெஜ் பிரியாணி செம்மையாக செய்வாங்க. வெஜ் பிரியாணி வேஸ்ட்டு, சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருக்கும். உனக்கு வெஜ் தான் பிடிக்குமா? ஓகே, வெஜ்ஜும் பிடிக்கும் சிக்கனும் பிடிக்கும். உனக்கு சிக்கன் மட்டும். பாத்தியா, இவன் தான் எங்க ஆளு. சிக்கன் தான் முடியுது பாத்தியா. சிக்கன்ல சிக்கன் பிரியாணியா? சிக்கன்ல நீங்க பிரியாணின்னு எழுதி வச்சுட்டு வெறும் சிக்கன் கொடுத்தா கூட சாப்பிட்டுருவான். தின்றுவான். அவனுக்கு சிக்கன் ஐட்டம் எல்லாமே பிடிக்கும். ஓகே. அதே மாதிரி மட்டன் ஐட்டம் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவான். நான்வெஜ் பிரியர் எங்களை மாதிரி. ஆமாங்க சார், அவனுக்கு வெஜ் இது வந்து கொஞ்சம் ஆப்போசிட் தான் அவனுக்கு. ஓகே. ரசம், சாம்பார், மோர் எது வச்சாலுமே அவனுக்கு அது பிடிக்காது. ம்ஹும். நீங்க வெறும் காரக்குழம்புல பிரியாணின்னு ஒன்று எழுதி வச்சா அந்த காரக்குழம்பையும் காலி பண்ணிடுவான். அந்த அளவுக்கு பிடிக்கும் சூப்பர். அவனுக்கு. ஆனா ஒண்ணுண்ணே, இப்போ உங்களுடைய மனைவி இவ்வளோ விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இயல்பாவே ஒரு ஆணுக்கு ஒரு குணம் இருக்கும். தன்னை விட தன்னுடைய மனைவி வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்தா ஒரு ஈகோ வந்துடும். என்னடா இது நம்மளை விட இவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல. நீங்க என்னைக்காவது அப்படி நினைச்சிருக்கீங்களா இல்லைன்னா உங்க ஒய்ஃபை பார்த்து பெருமையா ஃபீல் பண்றீங்களா? உண்மையை சொல்லணும். உண்மையிலே சொல்ல போனால் நான் எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில விஷயத்தில் வந்து நான் திட்டுவேன் சார். என்னன்ட்டு இந்த வீடியோ இவ்வளோ எடிட் பண்ணேன், இதே சரியாக பண்ணல, நானாக இருந்தேன்னா சூப்பராக பண்ணியிருப்பேன், இந்த வார்த்தை அடிக்கடி வரும் சார். அதை தவிர நான் விட்டுருவேன் சார். வீடியோ எடுத்து எனக்கே வந்து ஒரு சில டைமில் நான் எடிட் பண்ணி போடுவேன். அதுக்கு வந்து வியூஸே போகாது, எனக்கு அதுவே வெறுப்பாயிடும். சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், இந்த நீயே எடிட் பண்ணிடு. எடிட் பண்ண தெரிஞ்சாலும் எனக்கு தேவையில்லப்பா, இந்த நீ எடுக்கிற நீயே எடிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேயே கொடுத்துடுவேன். இத்தனைக்கும் எங்களுக்கே கிளாஷ் ஆயிருக்கு. நானே யோசிக்கணும், நானே எடுக்கணுமா, நானே எடிட் பண்ண, எல்லாத்தையும் நானே பண்ணேன். நீ ஏதாவது பண்ண அப்படின்னு கேட்பாங்களா? நீங்க கேட்பீங்களா? அவங்க கேட்பாங்க. ஒரே வருது, உன் கூட நிக்கிறேன்ல, இதுவே பெரிய விஷயம் தான். சப்போர்ட் பண்றேன்ல அப்படின்னு கேட்கறாரு. இதுவே பெரிய விஷயம் தான். அப்புறம் நான் எடிட் பண்ணி போடுவேன். இந்த வாட்டி எடிட்டிங் சரியில்லைன்னு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வியூஸே போகாது. நீ போடுற எப்படி, அது நீ என்ன போடுறதே தெரிய நிஜமாங்க. மாட்டேங்குது. ஒரு கண்டென்ட் நம்ம வந்து எடுக்கிறோம், அவர் எடிட் பண்ணி அவர் போட்டாருன்னா அது அவர் புரிதலுக்கு எடிட் பண்ணி போடுறாரு. அது வந்து எங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, அது எவனுக்கு புரிய மாட்டேங்குது. புரியல, ஓடாது. நான் எடுத்து நானே எடிட் பண்ணி போடுறேன் பாருங்க, அதெல்லாம் நல்ல நீங்க தான் ட்ரெண்டிங்கா பண்றீங்க. ஏன்னா இப்ப இருக்க நிறைய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு அது தெரியுது. இல்ல சார், இதுல என்ன கொடுமைன்னா, அவங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதே தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதே மீம்ஸ் கடைசியில நானும் போடுவேன். மூளை வேற இல்ல, நீங்க ஐடியா வேற இல்ல. அக்கா வந்து ட்ரெண்டிங்கா பண்றாங்க, நீங்க வந்து 80s நாலேஜோட பண்றீங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு காட்டிடுவேன், மாமா இதை நான் போட போறேன் அப்படின்னுவேன். இது என்னவோ தெரியல, எனக்கு புரியல, நீ வேணா போடு அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அதை நான் அது மாதிரி போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம்.
போட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மறுநாள் திரும்ப இதே மாதிரி எடிட் பண்ணி காட்டினேன். எனக்கு பிடிக்கலன்னு. அப்பாடா! அப்போ இது நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்லோட் அப்படியே பண்ணேன். சொல்லிடுவீங்க. அப்படியே சொல்லிடுவேன். இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி கூட கேட்டிருக்கேன் கம்பெனில. இப்போ நான் ஒண்ணு எடிட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வருதுன்னு. அதெல்லாம் எனக்கு எனக்கு செம்ம புரியல. டென்ஷன் ஆகும் சார். அப்போ வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க, உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னுவாங்க. அனுப்பிட்டு இதில் இந்த இடத்துல ஏதோ வச்சு பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னு. அப்போ வை நல்லா தான் ஓடும் அப்படின்றவாங்க. சூப்பர். அவர் கொடுத்த வேலையும் என்னால் முடிக்க முடியாது. இவங்களும் வந்து ஏன்னா அந்த டைம் வந்து என்னடா இது, இதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, அதை அப்படியே போட்டுட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆனேன். 2-3 டைம் அந்த மாதிரி என்ன இது பண்ணியிருக்காங்க. சூப்பர். இல்ல இத கேட்கும்போது எனக்கு வந்து அந்த இடத்திலே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய சேனல் கூட 1 மில்லியன் வர்றதுக்கு அவ்வளோ தடுமாறுறாங்க. பல ஆட்கள்ட்ட திட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்க வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வருது. இப்போ பார்க்கும்போது இந்த கடந்து வந்த பாதை எப்படி இருக்குங்க? ஃபுல்ஃபில் ஆயிருச்சா? ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. மில்லியன் வியூஸ் வரும், அதாவது மில்லியன் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நம்மளால எதுனா வந்து சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. அது இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காரணம். மெயினாக நான் வந்து மொட்டை அடிச்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப திணறிட்டேன். வீடியோ போகுமா போகாதா, மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்கும் இல்லையா. நான் வந்து பையன் வேண்டுதலுக்காக நான் பண்ணிட்டேன். அதை விடவும் எனக்கு மனசு வரல. ஒரு தெய்வ குத்தம் ஆகிடும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் சேனல் இருக்குது, ஒரு பக்கம் பசங்களை பார்க்கணுமா, ஹெல்த்து இந்த மாதிரி எதனா வந்துட போதோ, வேண்டுனதை விட்டுறக்கூடாதுன்னு இருந்தது. சரி பரவாயில்ல நம்ம அந்த டைம்லலாம் எங்களுக்கு வந்து வேலை வேற இல்லைங்க சார். அந்த டைம் இவங்க மொட்டை அடிக்க போகிறேன்னு போய் நிற்கிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் ஆகிடுச்சு. இப்படி போய் திடீர்னு மொட்டை அடிக்கிறேன்னு போய் நின்னா ஒரு அப்பியரன்ஸ் என்ன ஆகும் சார். இப்போது ஒருத்தரை வந்து அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதை வச்சு தான் அவங்களுடைய வீடியோஸ் மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஆமா. ஓடுறது. இல்லன்னா மக்களுக்கு தெரியாதுல்ல யாருன்னு. அந்த டைமில் வந்து திடீர்னு வந்து நான் மொட்டை அடிக்க போகிறேன், போயிட்டு பிளேடு வாங்கின்னு வாங்க கொடுங்க அப்படின்றாங்க. ஏதோ காமெடி பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பையனுக்கு மட்டும்தான் நான் ஒன்று வாங்கிட்டு வரணும். இல்லை எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னாங்க. எங்கள் அண்ணன் வந்து ஷாக்காகி நிற்கிறான். இதில் தான் இன்கம்மு, இதை வச்சு தான் ஃபேமிலி போய்ட்டுருக்கு. எங்கள் அண்ணனும் ஷாக்காகி நிற்கிறாப்புல. இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று மொட்டை அடிக்கிறப்போ வீடியோ எடுன்றாங்க. அதை என்னத்தை எடுத்து என்ன பண்ணுறது, யார் பாப்பா? நான் மொட்டை அடித்தாவே வீடியோ போகாதுன்றேன், அதையும் எடுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் 2-3 கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் அதை போட போகிறேன்னு வேறு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு இதில் போடணும், இதுக்கப்புறம் போட்டால் ஓடுமா ஓடாதானே தெரியலன்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்தது. ஈவினிங் தான் இருக்கும் சார். வீடியோ போட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் வந்து பார்த்தா மில்லியன் வியூஸ் சார் அந்த ஒரு வீடியோ. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மொட்டை அடித்த ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன திட்டுறாங்க, உன்னை நான் அப்பயே எடுன்னு சொன்னேன், நீ தான் எடுக்கல. திருப்பி அடிக்கிறதுக்கு முடியலையே. ஒரு சில பேர்லாம் இப்போ அடித்து போடுங்களேன் பார்ப்போம் அப்படின்றாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம எதை எதிர்பார்க்கலையோ அதை தான் சார் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய அப்படியே ரியாலிட்டி இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டுங்க. அதுதான் இப்போதைக்கு சேனலில் நிறைய எதிர்பார்ப்பேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில சேனல்லாம் வந்து சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சேனல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு சில இதெல்லாம் செய்கிறது வந்து ஒரு சில பேருக்கு தப்பாக தெரியறதுனால கூட ஒரு சிலது சரியாக போகலைன்னு தோணுது. இன்னைய வரைக்கும் இவங்க எதையுமே வந்து உட்காந்து யோசித்து நோட்ஸ் எடுத்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாதுங்க சார். ஆனால் எங்கள்கிட்ட வந்து ஒரு சில ஆடுக்கெலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது இன்னைய வரைக்கும். ஒரு பேப்பர் பென்சில் வச்சு நீ இதை பேசணும், நீ இதை பண்ணணும்னு நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணதே கிடையாதுங்க சார். அவங்க வந்து இது பண்ணுன்னு அப்படி அவ்வளோதான் சார். ஒரு சில ஆடு கூட பண்ணியிருக்காங்க, அதாவது சும்மா லோக்கல் சேனலுக்கு பண்ணியிருக்காங்க. அது கூட எழுதி வச்சுலாம் இல்லைங்க சார், மைண்டில் அப்படியே ஓடும், அப்படியே பேசுவாங்க, அதை அப்படியே எடிட் பண்ணி ட்ராப் பண்ணி கரெக்டாக போடுவோம், அவ்வளோதான். அந்த ஸ்கிரிப்டுன்றதே என்னன்னு தெரியாது சார் எங்களுக்கு. எங்கள் சேனல் வந்து பின்னாடி பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நைட்டியில் தான் இருப்பேன். ஒரு கொண்டை போட்டுட்ருப்பேன். நான் ஸ்டார்டிங்லலாம் யோசித்தேன், நம்ம வந்து ஒரு மேக்கப், எங்கள் வீட்டில் மேக்கப் ஐட்டம்ஸ் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் இல்லை, நம்மளும் எப்படி வீடியோஸ் போட போகிறோம், போகுமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க.
நம்ம எப்படி இருக்கோமோ ரியலாக போட்டாவே எல்லாருக்குமே வந்து பிடிக்குது. அது வந்து நினச்சிட்டேன். சூப்பர்ண்ணே. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது இந்த பெரிய ஜேர்னி இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காயங்கள், வலிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இப்போ யூடியூப்பில் சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டீங்கப்பா, கார் வாங்கிட்டீங்கப்பா, நீங்கள் வந்து லட்சமாக சம்பாதிக்கிறீங்கப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அதோடைய உண்மை நிலைமை என்ன? உண்மையிலேயே சொல்லப்போனால் சார், எங்கள்கிட்ட வந்து எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம், இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவரை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணேன். சரி, அதை நம்பி தான் நான் வந்து வேலையை இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இதில் தான் நல்ல இன்கம் கிடைக்குது, சரி நம்ம ஒரு பந்தாவுக்கு நல்ல ஒரு கார் எடுப்போம்னு தான் அப்போ எடுத்தது. இவ்வளோ நல்ல இன்கம் வர்றப்போ நம்ம ஏன் போயிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு. சப்போஸ் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட கார் டிரைவிங் ஓட்டி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். 1-2 ஆச்சுன்னா காரு கூட இது பண்ணிக்கலான்னு. ஒரு 6 மந்த்து தான் ஆச்சு, ஃபுல்லாக ஃப்ளாப் எல்லாமே. நகையை வச்சு லோன் வாங்கி தான் வீடு கட்டினோம். இதில் பேமெண்ட் வருதுன்னு சொல்லி தான் கார் எடுத்தோம். அந்த டைம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் இவங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வெளியில் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறோம் வீட்டுக்கு போகிறது. சரி, அது நம்ம கொஞ்சம் ஒரு அசட் மாதிரி இருக்கட்டுமேன்னு தான் கார் கடன் வாங்கி தான் எடுத்தோம். ஸோ இது எல்லாமே கடன் வாங்கி எடுத்து ஒரு பெரிய இன்கம் வருதுன்றதுனால எடுத்துட்டோம். அது அப்படியே ஸ்டாப் பண்ண உடனே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்டா ஒரு பெரிய ஆசைப்பட்டு நம்ம அதில் போய் விழுந்துட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் கட்டிகிட்ருக்கேன், கார் லோன் கட்டிகிட்ருக்கேன், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தட்ட அமௌண்ட் வாங்கி தான் அதுக்கு வட்டி கட்டிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன், 25லேருந்து 30க்குள்ளே ஒரு இன்கம் வருது அப்படின்னா 22,000 ரூபாய் சாலிடாக நான் இதுக்கே எடுத்து வச்சுருவேன். எனக்கு இந்த 3 இயர்ஸாக வந்து வட்டி மட்டுமே நான் எல்லாத்தையும் கட்டிட்டு வரேன். பசங்களுக்குன்னு ஒன்று வந்து சேர்த்து வைக்கணும், ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கணும்னு ஒன்றும் எடுத்து வைக்க முடியல. அவங்க கேட்குறதும் என்னால் வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு 3 இயர்ஸாக இருக்கும். நீங்கள் அவங்க கேட்டதை கூடிய சீக்கிரமே வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அக்காவுக்கு அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குன்னாக்கா? கண்டிப்பாக சார் முடியுதுன்னு இல்லை. நான் வந்து இந்த இன்டர்வியூவில் தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேனே தவிர, ஆனால் என்ன மைண்டுக்குள்ளே என்ன போடுது அப்படின்னா, பசங்களுக்கு அவங்க 2 பேர் பேர்லேயும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 2 பேர் பேர்லேயும் போட்டு வைக்கணும் சார். இதுக்கப்புறம் எனக்கு சொத்துன்னு ஒன்றும் தேவை கிடையாது. இருக்க இடம் ஒன்று இருக்குது, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அவ்வளோதான். சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி, உங்களோட ஷோக்கு வந்து பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. நன்றி. தேங்க்யூ சார். KLM Digilakshmi, smart way to invest gold. தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள்.